எதை பார்த்தாலும் அதுக்குள்ள உங்களை பார்த்த பிறகு எதையும் கொல்ல மனம் வருமா? அதை அழிப்பதற்கு மனம் வருவதில்ல. மனம் வருவதே இல்லை. பார்க்கும் பொருள் எல்லாம் பரம்பொருள் வடிவமே, பார்க்க பார்க்க பார்ப்பவனே பரம்பொருள் ஆகிறான். இதோட தாழ்ந்த நிலை. பார்க்கும் பொருள் எல்லாம் ஆன்மா வடிவமே, பார்க்க பார்க்க பார்ப்பவனே ஆன்மாவாய் ஆன்மா வடிவமாய் திகழ்கிறான். அப்போ இப்போ அந்த அந்த சுத்தி எடுக்கும் போது மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், அந்த செடியை அறுத்துட்டுமே அப்படின்னு மனம் சொல்லுது, அறிவு சொல்லுது. அதுல இருந்து அந்த புடைச்சு அந்த செடி இன்னும் பிரகாசமா பெருசா மரமா வளரும். அப்ப பாத்தீங்களா மனதுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நல்ல பாருங்க, ஒரு செடியை கூட வாடி நின்ற பயிர்களை கண்டபோது வாடி நின்றேனே. நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் எப்பவுமே இந்த பஸ் பிரயாணம் பண்ணும்போது அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு போவேன். வெளியில ஆகாயம் வரை அடிவானத்தை பார்த்தவாறு பார்ப்பேன். சில இடங்கள்ல பயிர்கள் வாடி நிற்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்ப்பேன். பார்த்துட்டு மண்டலத்துக்கு வருவேன். திரும்பி வரும்போது பார்த்தா அடுத்த நாள் அங்க மழை பெஞ்சிருக்கும். அப்ப என்ன காரணம்? இது நிறைய, இது கிட்டத்தட்ட 30 வருஷங்களாக எனக்கு நிகழக்கூடிய ஒன்று. இந்த அதாவது மரம் செடி கொடிகள் வாடி நின்று நீர் இல்லாமல் தவிக்கும் பொழுது ஆகாயத்தை பத்தி ஏன் இன்னும் கருணை இல்லையா உனக்கு, இன்னும் கருணை வரவில்லையா அப்படின்னு நினைச்சு சொல்லுவேன். உடனே மழை பொழிஞ்சிரும். ஆக இதுவெல்லாம் சாத்தியம்தான். ரொம்ப உருக்கமான நேரத்துல இவ்வளவு உருக்கமா, எங்கே காற்றுனா காற்று வந்துடும். இதுவெல்லாம் நமக்குள் நிகழ்கிறது என்றால் இப்போ அது வேற நாம வேற இல்லை. அது நமக்கு கீழே இருக்கக்கூடியது. பஞ்சபூதங்கள் யாவுமே நமக்கு கீழானது, நம்மளிருந்து வெளிப்பட்டது, நம்மளுடைய ஏவல், நம்மளுடைய பணியாளர்கள். நாம சொல்லும் போது அவங்க கேட்கணும். அப்போ நாம யாரு? நாம தான் பிரம்மம். என்னிலிருந்து வெளிப்பட்டதானே இந்த பிரபஞ்சம். இது எனக்கு எப்படி துன்பத்தை தரும்? என்னிலிருந்து வெளிப்பட்டது தானே இந்த அரூப தோற்றங்கள். இவைகளால் எனக்கு எப்படி துன்பம் வரும்? என்னிலிருந்து வெளிப்பட்டது தானே இந்த பஞ்சபூதங்கள். இவைகளால் ஒருபோதும் எனக்கு துன்பம் வருவதில்லை. நான் தான் துன்பத்தை வரவழைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் அவைகளோடு இணக்கமாக இல்லை, அல்லது அவைகள் என்னுடைய அம்சம் என்பது புரிவதில்லை. எப்பொழுது இவையெல்லாம் புரிகிறதோ இவை யாவும் உங்களுக்கு அடிபடுகிறது. தனக்கு அந்நியமாய் புற உலகில் கடவுளை காண்பவன் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டவன் ஆகிறான். என்றால் தானே கடவுள் எனும் பொழுது தனக்கு அந்நியமாக இன்னொரு கடவுள் எங்கே இருக்கிறது? ஏனென்றால் அனைத்தும் நானே என்பதே நம்முடைய தத்துவம். அனைத்தும் நானே என்றால் ஆன்மாவாகிய நான் அனைத்தின் உள்ளும் புறம்புமாய் நிறைந்திருக்கிறேன். நான் எதிலிருந்து விலகிறேனோ அது உடனே அழிந்து போகிறது, மறைந்து போகிறது. அது